இடைவேளையை தொடர்ந்து வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே கலந்துரையாடல் பகுதியின் முதல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை நோக்கிய பயணம் பாடசாலையில் இருந்து ஆரம்பமானால் அது சிறப்பாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும். அந்த வகையில் பாடசாலை, கல்வி, சமூகத்தினுடைய மேம்பாடு இது பற்றிய ஒரு நோக்கத்தோடு இன்றைய கலந்துரையாடலை கொண்டு போகவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே இன்று வளவாளராக இணைந்து கருத்துக்களை தருவதற்காக நாங்கள் அழைத்திருக்கும் அதிதி திரு AS நஜீப் அவர்கள், மேல் மாகாணம் தமிழ் பிரிவினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர். வணக்கம், உங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டதுக்கு வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறோம். ஒரு பெரிய ஏற்பாடோடு உங்களுடைய மேல் மாகாணத்தின் தமிழ் பிரிவினுடைய செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிய கிடைத்தது. எப்படி போகிறது அந்த முப்பெரும் விழாவினுடைய ஏற்பாடுகள் எல்லாம்? உண்மையில் நான் நினைக்கிறேன், கொரோனா காலத்துக்கு பிறகு மேல் மாகாணத்தில் தமிழ் பிரிவில் இவ்வாறான ஒரு விழா ஒன்று, இவ்வாறான ஒரு ஒழுங்கொண்டு காணப்படவில்லை, செய்து கொள்ள முடியாமல் இருந்திருப்பார்கள். நான் நினைக்கிறேன் இறைவன் இப்பொழுது அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். அந்த வகையில் நாங்கள் மேல் மாகாணத்திலே 4 வகையான உந்து சக்திகளை ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, அதிபர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேல் மாகாண கல்வி, ஒழுக்கம், பண்பாடு, வளர்ச்சி என்ற இதை மையமாக கொண்டு தான் இந்த உந்து சக்திகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஒன்று நாங்கள் செய்கிறோம், போட்டிகளை நடத்தி போட்டிகளினூடாக அந்த மோட்டிவேஷனை கொடுத்து கொண்டிருக்கிறோம். போட்டி தான் எங்களுடைய மிக முக்கியமான பிரதானமான ஒன்று. அந்த வகையில் ஒரு போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேசிய ரீதியான தமிழ் தின போட்டியினுடைய சாதனையை இலக்காக கொண்டு தமிழ் தின போட்டிகளை நடத்தி கொண்டு வருகிறோம். இரண்டாவதாக நாங்கள் இன்னும் ஒரு போட்டி நடத்துகிறோம், இஸ்லாமிய கலாசார தின போட்டிகள். இதுவும் தேசிய ரீதியான சாதனைகளை இலக்காக கொண்டு அந்த போட்டிகளும் நடத்தி கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாங்கள் அதிபர்களை, ஆசிரியர்களை, மாணவர்களை, ஆசிரியர் ஆலோசகர்கள் மற்றும் மொத்தமாக பாடசாலையை தூண்டுகின்ற வகையிலே மகுடம் என்ற ஒரு போட்டியையும் நடத்தி கொண்டு வருகிறோம். நான்காவதாக சகலரது ஆய்வு திறனையும் எழுத்து திறனையும் வளர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் சிலம்பு என்ற ஒரு போட்டியையும் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த 4 நிகழ்வுகளுக்கும் சேர்த்து ஒரு பெரு விழாவாகத்தான் நாங்கள் எதிர்வரும் 12ஆம் திகதி நடத்த இருக்கிறோம். ஒரு பெரு விழாவாக இது 2025ஆம் ஆண்டு நடத்த இருந்த விழா உண்மையில் தித்வா சூறாவளியின் விளைவாக எங்களுக்கு அதை நடத்த முடியாமல் இருந்தது. அதனைத்தான் நாங்கள் இப்பொழுது பிற்படுத்தி நடத்த இருக்கிறோம். எதிர்வரும் 12ஆம் திகதி கொழும்பு விவேகானந்தா சபை மண்டபத்திலே நடைபெறவிருக்கின்றது மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய இந்த பெரு விழா, பரிசளிப்பு விழா, உற்சாகப்படுத்தல் விழா என்று பல பெயர்களை கூறலாம். கல்வி சமூகத்தினுடைய குறிக்கோள் பாட புத்தகத்துக்குள்ளே அடங்கிவிடக்கூடாது. அவர்களுடைய ஏனைய செயற்பாடுகள், கலை மற்றும் இலக்கியம், விளையாட்டு, இப்படி பல்வேறுபட்ட திறமைகளையும் அவர்களுக்குள்ளே விதைத்து அவர்களை சமூகத்துக்கு பொருத்தமான ஒரு பிரஜையாக கொண்டு வெளியில் தர வேண்டிய அந்த பாரிய பொறுப்பை சுமந்து வரும் பாடசாலைகளை வழிநடத்துகின்ற மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் நாங்கள் அந்த பெரு விழாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தமிழ் தின போட்டியை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் இல்லையா? தமிழ் தின போட்டி 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற தமிழ் தின போட்டியிலே மேல் மாகாணத்திலே மாகாண ரீதியாக வெற்றி பெற்றவர்களை கௌரவிக்க போகிறீர்கள். என்ன மாதிரி அதற்கான ஏற்பாடுகள், என்னென்ன பிரிவுகள், எத்தனை மாணவர்கள் இதற்காக? உண்மையில் இந்த போட்டிகள் எல்லாம் இயல், இசை, நாடகம் என்ற 3 துறை சார்ந்த எல்லா வகையான போட்டிகளும் இருக்கிறது. தனிப்பட்ட போட்டிகள், குழு போட்டிகள், பேச்சு போட்டிகள், எழுத்து போட்டிகள், விவாத போட்டிகள், அறிவு களஞ்சிய போட்டிகள், நாடக போட்டிகள், அத்தோடு சேர்ந்து நடன போட்டிகள், சங்கீத போட்டிகள் என்று இன்னோரான போட்டிகள் நடைபெறுகின்றன. இது தேசிய ரீதியில் எல்லா மாகாணங்களிலும் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போட்டிகள் தான். இந்த போட்டிகள் எல்லாவற்றுக்குமான வெற்றி பெற்றவர்களை தூண்டுகின்ற, மோட்டிவேஷன் கொடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று நினைக்கிறேன்.
கண்டிப்பாக. இப்போ தமிழ் மொழி மீதான ஈடுபாட்டை எங்களுடைய தமிழ் சமூகத்துக்குள்ளே விதைப்பதற்கு இந்த மாதிரியான போட்டி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக தேவை. அப்பொழுது மாணவர்கள் அதற்காகவே தமிழ் மொழி மீதான ஈடுபாட்டோடு தங்களுடைய செயற்பாடுகளை நடத்துவார்கள். இது மாணவர்களுக்கு. அப்போ ஆசிரியர்கள், அதிபர்கள் என்ற அந்த கல்வி சமூகத்தின் ஏனைய உறுப்பினர்களையும் போட்டிக்குள்ளே இணைத்துக் கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு போட்டியையும் அறிவித்திருக்கிறீர்கள். அந்த மகுடம், சிலம்பு இவை பற்றியும் குறிப்பிடுங்கள். உண்மையில் தமிழ் தின போட்டியும் இஸ்லாமிய கலாச்சார தின போட்டிகளும் மாணவர்களையே மையமாக கொண்டது. அடுத்த 2 போட்டிகளும் ஆசிரியர்கள், அதிபர்கள், பாடசாலை ஓடு சேர்த்து மாணவர்களையும் இணைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு உண்மையில் அதான் முதல் முறையாக இம்முறைத்தான் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் மகுட போட்டிகளை பொறுத்த மட்டிலே உண்மையில் ஆசிரியர்களை, விசேஷமாக ஆசிரியர்களுக்கு மணி மகுடம் சூட்டி கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனால் ஆசிரியர்கள் தான் அவர்கள் கூடுதலாக மோட்டிவேட் பண்ணப்பட வேண்டியவர்கள், அவர்கள் ஊடாகத்தான் கல்வி சாதனைகள் கூடுதலாக பெற முடியும். அந்த வகையில் நாங்கள் ஆசிரியர்களுக்கு பல போட்டிகளை குறிப்பாக நாங்கள் துறை சார்ந்த அவருடைய சாதனைகள் மையமாக கொண்டு அவருடைய கல்வித்துறையை எவ்வளவு தூரம் அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் நாங்கள் புள்ளிகளிட்டு அவர்களுக்கு ஒரு மதிப்பீட்டு முறையில் முழு மாகாணத்திலும் 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்ற ஆசிரியர்களுக்கு, அதிபர்களுக்கு, மாணவர்களை பொறுத்தவரையில் விசேஷமாக ஒவ்வொரு வகுப்பிலும் நாங்கள் 3 இடங்களை தெரிவு செய்கிறோம். 1ஆம் வகுப்பில், 2ஆம் வகுப்பில் முதல் 13ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சகல வகுப்புகளுக்கும் நாங்கள் இந்த வகையான ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழ்கள், இவர்களுக்கு தங்கப்பதக்கங்கள், வெள்ளிப்பதக்கங்கள், பிரான்ஸ் வெண்கலப் பதக்கங்கள் உட்பட இன்னும் கேடயங்கள் கூட நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். உண்மையில் பெரியோர் தொகை செலவு செய்து பல தனவந்தர்கள் உதவியோடு தான் நாங்கள் இதனை கோலாகலமாக செய்வோம் என்று நினைத்திருக்கிறோம். அதிலும் நீங்கள் அந்த ஒரு சமூக பொறுப்புணர்வோடு பாடசாலையினுடைய சுற்றாடல் சிறப்பாக பேணக்கூடிய பாடசாலைக்கு பரிசளிப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். நிச்சயமாக. அதை பற்றியும் கொஞ்சம் கூறுங்கள். நாங்கள் பாடசாலையை பொறுத்த மட்டிலே பாடசாலையில் 2 வகையான போட்டிகள் பாடசாலைகளுக்கு நடக்கும். ஒன்று வேகமாக அல்லது துரிதமாக முன்னேறி வருகின்ற பாடசாலைகள் எவைகள் என்று இனம் கண்டு அந்த பாடசாலைகளில் 3 பரிசு கொடுக்கின்றோம். 2வதாகத்தான் நீங்கள் சொன்ன அந்த சுற்றாடல் தொடர்பான பாடசாலையை இவ்வளவு அழகாக அவர்கள் முகாமை செய்கிறார்கள் என்பது அவருடைய சூழல். உண்மையில் மாணவருக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது கற்றல் சூழல். அந்த கற்றல் சூழலுக்கு இந்த சுற்றுச்சூழலும் மிக பிரதானமானது. அந்த வகையிலே நாங்கள் இந்த பகுதியை அவதானித்து வருகிறோம். சரி, அடுத்ததாக நாங்கள் இந்த சிலம்பு பற்றி கதைக்கலாம். ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க சொல்லி கேட்டு அந்த ஆய்வு கட்டுரைகளை பிரசுரித்து ஒரு நூலாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள், ஒரு தொகுப்பாக, ஆய்வு கட்டுரைகளுடைய தொகுப்பாக. இதனுடைய பின்னணி என்ன மாதிரியான தலைப்பை நீங்கள் இதற்காக கொடுத்திருந்தீர்கள்? உண்மையில் இதை சொல்வதாக இருந்தால் இது இந்த முறைத்தான் 1ஆம் முறையாக வருகிறது என்பதல்ல. இதற்கு முன்னரும் இது 2019ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து இடையில் நின்ற ஒன்றை நாங்கள் மீண்டும் புதுப்பித்து புது கலையோடு புதிய திட்டங்களோடு ஆரம்பித்திருக்கிறோம். இதற்கு முன்னால் வந்தது வெறுமனே ஒரு சில கட்டுரைகளும் மாகாணத்தில் நடந்த பொதுவான நிகழ்வுகள் எல்லாம் ஒன்று இணைத்து வந்திருந்தது. உண்மையில் சிறப்பாக இருந்தது. அதனை இன்னும் கொஞ்சம் வடிவமைத்தோம். 4 பகுதியாக வடிவமைத்திருக்கிறோம். இதில் முதலாவது பகுதியாக வருது முரசொலி என்ற ஒரு பகுதி. முரசொலியில் மொத்தமாக தமிழ் மொழி வளர்ச்சியை தான் மையமாக கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு இலக்கும் வைத்திருக்கிறோம். ஒரு மகுட வாசகம் போல் போட்டிருக்கிறோம். தமிழை தமிழால் கொண்டாடுவோம் என்று நாங்கள் போட்டிருக்கிறோம். அதனோடு சேர்த்து அடுத்த பகுதியாக வருகிறது பிறையொலி என்ற ஒரு பகுதி. பிறையொலி என்பது பெரும்பாலும் இஸ்லாமிய கலாச்சார தினத்தை மையமாக கொண்டு அந்த போட்டிகளை மையமாக கொண்டு அதனுடைய போட்டி முடிவுகள் தொடர்பாக இருக்கிறது. 3வது ஒரு பகுதியாக இருக்கிறது மகுடம் என்பது. அதாவது ஆசிரியர், அதிபர், மாணவர், பாடசாலை என்ற எல்லோரையும் தூண்டி கல்வி அபிவிருத்தியின் பால் கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியாக அந்த பகுதியை வைத்திருக்கிறோம். 4வது ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் எழுத்துத்துறையை, ஆய்வுத்துறையை தூண்டுகின்ற வகையில் அதனை அமைத்திருக்கிறோம். அந்த ஆய்வு கட்டுரைக்கு நாங்கள் கட்டுரைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு கருப்பொருள் கொடுத்திருக்கிறோம். மொத்தமாக எல்லோரும் அந்த கருவை மையமாக கொண்டு தான் ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த கரு என்னவென்றால் மேல் மாகாண கல்வி சமூகத்தினுடைய பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற ஆய்வு.
இந்த ஆய்வோட நாங்கள் மிக முக்கியமாக கருதினது ஒரு மாநாடு நடத்துவோம் என்று. ஆய்வு இந்த தமிழ் சமூகத்தினுடைய கல்வி பிரச்சனை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மாநாடு நடத்தி ஒரு ஆய்வாக ஒரு 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 டாக்குமெண்ட்டாக மட்டுமின்றி இந்த நாட்டுக்கே காட்டுகின்ற ஒரு ஆய்வாக நாங்கள் மாநாடாக சமர்ப்பிப்போம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு அதனை நடத்தி கொள்ள முடியாமல் இருந்தது. 25ஆம் ஆண்டு முடியுமானால் இந்த வருடம் அதனை முயற்சிக்கலாம். உங்களுடைய முயற்சி வெற்றி பெறட்டும். அதே போல் இந்த போட்டிகளை பற்றி பேசும்பொழுது நீங்கள் ஒரு தலைப்பை கொடுத்து ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் எடுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுடைய சேவை அடிப்படையிலே ஒரு ஆசிரியராக, கல்வி நிர்வாக சேவை உறுப்பினராக, அதிபராக, உதவி கல்வி பணிப்பாளராக, மத்திய மாகாணம், சபரகமோ மாகாணம், தற்பொழுது மேல் மாகாணத்தில் பிரதி கல்வி பணிப்பாளராக ஒரு பெரிய ஒரு அனுபவம் இந்த பாடசாலை நிர்வாகம் சார்ந்து. நீங்கள் இந்த மேல் மாகாணத்தினுடைய பாடசாலைகளுக்கிடையே, இந்த தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளுக்கிடையே ஒரு நல்ல முன்னேற்றகரமான ஒரு முன்னெடுப்புக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளை முன்வைக்க விரும்புகிறீர்கள்? ஏதாவது திட்டங்கள் முன்வைத்திருக்கிறீர்களா? அதற்கான முன்னெடுப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக எனக்கும் உண்மையில் ஒரு பெரிய ஒரு இலக்கு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலம்தான் சேவையும் இருக்கிறது, எஞ்சி இருக்கிறது. அதனால் இருக்கின்ற காலத்துக்குள் ஒரு பெரிய ஒரு பகுதியை செய்ய முடியுமா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் தான் இந்த சிலம்பு சஞ்சிகை பற்றி நாங்கள் பேசுகிற நேரத்தில் நான் சொல்ல மறந்த ஒன்று, இந்த புத்தகத்தினுடைய இந்த சஞ்சிகையுடைய சமர்ப்பணத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படித்தான், அதாவது மேல் மாகாண தமிழ் கல்வி சமூகத்தின், மேல் மாகாண கல்வி சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக அர்ப்பணிப்போடு செயற்படுகின்ற அத்தனை பேருக்கும் சமர்ப்பணம் என்று தான் நினைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு அர்ப்பணத்தை அடியேனும் செய்ய வேண்டும் என்று யோசித்து இருக்கிறேன். அந்த வகையில் நான் நினைக்கிறேன், ஒன்று மேல் மாகாணத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றுதான் ஆசிரியர் பிரச்சனை. பாடசாலையில் உள்ள பெரிய ஒரு பிரச்சனை ஆசிரியர் பிரச்சனை. எனவே எங்களுக்கு புதிதான ஆசிரியர்கள் கொடுப்ப என்ற வழி இல்லாமல் இருக்கிறோம். இதற்கு நாங்கள் 2 வழியை கையாண்டு இருக்கிறோம். இருக்கிற ஆசிரியர்களை பலப்படுத்துவதற்கான பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக வாலண்டியர்ஸ் என்ற அந்த ஆசிரியர் குழுவையும் நாங்கள் வரவழைத்து அவர்களையும் பயிற்சி கொடுத்து வகுப்பறைகளுக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். அதோடு சேர்த்து நாங்கள் அதிபர்மார்களை, சகல பாடசாலையுடைய அதிபர்களையும் நாங்கள் வான்மை விருத்தி செயற்பாடு என்ற வகையில் அவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையில், மாவட்ட அடிப்படையில் கம்பா, கொழும்பு, களுத்துறை இந்த 3 மாவட்டங்களிலும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சுமார் 9 இப்படியான வான்மை விருத்தி நிகழ்ச்சிகளை செய்து அவர்களை அபிவிருத்தி செய்து கொண்டு வருகிறோம். அவருடைய நிர்வாக திறன்களை வளர்க்கிறோம். அவர்களுக்கு ஏஐ டெக்னாலஜியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு தேவையான தேசிய ரீதியான நல்ல வளவாளர்களை பயன்படுத்தியிருக்கிறோம். இது அதிபர்களுக்கு. இதே போன்றுதான் நாங்கள் ஆசிரியர் ஆலோசகர்களுக்கும் வான்மை விருத்தி செயற்பாடு நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து 2 வருடம் செய்தோம். இதே போல் மாணவர்களுக்கு நாங்கள் பாட ரீதியான செயலமர்வுகளை பரீட்சை நெருங்குகின்ற நேரங்களில் அதிகமாக செய்கின்ற 11 வலயங்களிலும் இந்த பணிகள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. இதெல்லாத்துக்கும் அப்பால் எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. அதாவது 152 பாடசாலைகள், தமிழ் மொழி மூலமான பாடசாலைகள் மேல் மாகாணத்தில் இருக்கின்றன. ஆனால் அவ்வளவும் குறிப்பிட்ட ஒரு வலயத்தில் அமையவில்லை. 11 வலயங்களிலும் சிதறி கிடக்கின்றன. 2 வலயங்களில் மட்டும்தான், கொழும்பு, களுத்துறை போன்ற வலயங்களில் மட்டும்தான் குவிவாக குறிப்பிட்ட இடங்களில் இருக்கின்றன. அதெல்லாம் தூர இருக்கிறன. எனவே அத்தனையும் நிர்வகிப்பது என்பது ஒரு பெரும் வினாவாக இருக்கிறது. அந்த வகையிலே நான் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறேன். எங்களுக்கு ஒரு தனியான ஒரு அலகு உருவாக்கப்பட்டால், அதாவது வடமாகாணம், கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம் போல அங்கு இருப்பது போன்ற ஒரு தனியான ஒரு அழகு எங்களுக்கு இருக்குமாக, குறிப்பாக மத்திய மாகாணத்தில் தனியான ஒரு அழகு காணப்படுகிறது. அந்த அழகினூடாக இந்த மென்மேலும் அபிவிருத்திகளை செய்து கொண்டு வருகிறார்கள். எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். மட்டுமன்றி எங்களுக்கு நாங்கள் பாடசாலைகளோடு நெருக்கமாக தொடர்பட்டவர்கள் என்ற வகையில் பாடசாலையில் உள்ள பிரச்சனைகளும் நன்றாக தெரியும். எங்களுக்கு வளப்பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை, பயிற்சி பற்றாக்குறை, உள்ளே உள்ள ஏனைய நிர்வாக பிரச்சனை, இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவற்றை எங்களுக்கு அபிவிருத்தி செய்யலாம். நிறைய இதுவரைக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் நிறைய இருக்கலாம். அந்த பிரச்சனைகளையும் எங்களுக்கு தீர்க்கலாம். தனியான ஒரு அழகு இருந்தால் எங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் கூட தயாரிக்கலாம். அப்போ அந்த வகையான ஒரு டேட்டா பேஸ் கூட எங்களுக்கு
இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் கொண்டு போய் இருந்தால் அந்த இடமாற்ற சிக்கல்களை எல்லாம் சீர் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், எங்களுக்கு செய்யலாம். இப்போ மேல் மாகாணத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அதிகமாக கவனிக்காத ஒரு விடயம் பெருந்தோட்ட பாடசாலை. நிச்சயமா அந்த தோட்டப்புற பாடசாலைகளாக இருக்கக்கூடிய பாடசாலைகளினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அந்த நிலைமையை மாற்றுவதற்கு ஏதாவது முன்னெடுப்புகள் இருக்கின்றன? நிச்சயமாக தோட்டப்புற பாடசாலைகள் தான் சுமார் எத்தனை பாடசாலைகள்? சுமார் 45 பாடசாலைக்குள் இருக்கிறது. அதிகமான பேர் நினைப்பார்கள் மத்திய மாகாணத்தில் தான் அத்தகைய பாடசாலைகள் இருக்கின்றன என்று, அல்லது சபுரகமில் தான். இல்லை, கொழும்பை அண்டிய கலுத்தர, கம்பஹா ஆண்ட 2 மாவட்டங்களிலும் இவைகள் சிதறி கிடக்கின்றன. மிகவும் வசதிகள் குறைந்த அளவில் தான் அவைகள் இருக்கின்றன. ஆசிரியர் பற்றாக்குறையும் அவர்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளையும் நாங்கள் கவனிக்க முடியும். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தனியான ஒரு அழகு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு இன்னும் பல வளங்களை ஒன்று சேர்த்து இவர்களை விசேடமாக கவனிக்கலாம். அப்போ இப்போ இந்த மாதிரியான சில திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு செல்லும் பொழுது தமிழ் சமூகம், அதாவது தமிழ் பாடசாலைகளினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? உங்களுக்கு அவர்கள் எப்படி ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக அந்த பங்களிப்பையும் நாங்கள் மறக்க முடியாது. சகலரும் பல வகையிலும் பங்களிப்பு செய்கிறார்கள். எங்களுக்கு அரசால் அல்லது திணைக்களத்தால் ஒதுக்கப்படுகின்ற காசு தொகை குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குட்பட்டது தானே. இதை அப்பால் தான் உண்மையில் நாங்கள் இப்படிப்பட்ட ஒன்றை செய்ய வேண்டும். உதாரணமாக விவேகானந்த சபையையும் நான் சொல்ல வேண்டும். விவேகானந்த சபை 3 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் வாடகைக்கு விடுகின்ற மண்டபத்தை தான் எங்களுக்கு இலவசமாக தந்திருக்கிறார்கள். இதுபோலத்தான் சென்ற முறை ஒரு பல தனவந்தர்கள் எங்களுடைய இன்னொரு தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி செய்து தந்தார்கள். அதனால் தான் எங்களுக்கு இதை செய்ய முடியும். அதுபோலவே அதிபர்களும் ஆசிரியர்களும் ஆசிரியர் ஆலோசகர்களும் கூட எங்களோடு இணைந்து பல பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அர்ப்பணிப்போடு செயற்படுகிறார்கள். கல்வித்துறை என்பது ஒரு தொழில்துறை இல்லையே, அது ஒரு சேவை. அந்த கல்வி நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கூட சேவை நோக்கமாகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிர்வாகத்துறையினுடைய முன்னேற்றத்துக்காக, மாணவர்களினுடைய முன்னேற்றத்துக்காக முன்னெடுக்கப்படக்கூடிய எல்லா செயல்களுக்கும் சமூகத்தில் இருந்து இந்த மாதிரியான பங்களிப்புகள் வரும் பொழுது நீங்கள் எந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டீர்களோ அதற்காக செல்வதற்கு உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு, ஒரு உதவியும் கிடைக்கும். ஆகவே நீங்கள் அந்த இலக்கை நோக்கி சீக்கிரமாக பயணிக்கலாம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஓய்வு பெறுவதற்கு முன் நான் சில இலக்குகளை அடைய வேண்டும் என்று. அந்த வகையில் உங்களுடைய அந்த கல்விப்பணி சீராகவே இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். மாணவ சமூகத்துக்கு ஒரு பிரதி கல்வி பணிப்பாளராக இப்பொழுது எதிர்காலத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய அந்த சவால்கள், இப்படியான சூழ்நிலையிலே பிரதி கல்வி பணிப்பாளர் உங்களுடைய அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் அந்த மாணவ சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய பொதுவான செய்தி என்ன? நிச்சயமாக மாணவர்களுக்கு நான் சொல்வதாக இருந்தால், முதலாவதாக கல்வியினுடைய பெருமானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்பது வாழ்க்கையின் ஒளி, அதுதான் எங்கள் போராட்டத்தின் ஆயுதம். எனவே இந்த ஆயுதமின்றி போராட்ட களத்தில் குதிக்க முடியாது. அந்த களத்தை வெல்ல வேண்டுமாக இருந்தால் சந்தேகமின்றி இந்த ஆயுதத்தை ஏந்தி ஆகணும். கல்வி என்ற ஆயுதத்தை ஏந்த வேண்டும். வேறு எந்த ஆயுதமும் எங்களுக்கு துணை வர மாட்டாது. சந்தேகமின்றி கல்வி என்ற அந்த ஆயுதத்தை சுமந்து அதனோடு சேர்த்து பண்பாடும் வளர வேண்டும். வெறும் கல்வியில் அவசியம் இந்த பெருமானமும் இல்லை. கல்வியோடு பண்பும் இணைந்து வந்தால் ஒரு முழுமையான ஆளுமை கொண்ட மனிதர்களாக நீங்கள் உருவாகுங்கள். சந்தேகமின்றி நீங்கள் எதிர்கொண்ட அந்த காசு இழக்கும் வாழ்க்கையின் வெற்றியும் கல்வியில் தான் தங்கியிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்ற தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதே போல் இப்போது தமிழ் தின போட்டி, இந்த மகுடம், சிலம்பு, இந்த மாதிரியான விடயங்களை பற்றி பேசும்பொழுது மாணவர்கள் அந்த மேலதிக கல்வி செயற்பாடுகளில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் நடத்தி பரிசளிப்பு விழாக்களை எல்லாம் நடத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த உற்சாகம் வரும். கல்வி செயற்பாடுகளும் ஒழுக்கமும் அதோடு சேர்ந்து இந்த மாதிரியான மேலதிக கல்வி செயற்பாடுகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உற்சாகம் தரும். அந்த வகையில் ஒரு சிறப்பான முயற்சியை மேற்கொண்டு அந்த முயற்சியிலே கடைசி கட்டம் அந்த நிகழ்வு இடம்பெறப் போகிறது. எதிர்வரும் 12ஆம் தேதி கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்திலே அந்த மேல்மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய தமிழ் பிரிவு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விழா சிறப்புற அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறுகிறோம். இன்று நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த மேல்மாகாணம் தமிழ் பிரிவு கல்வி பிரிவினுடைய
பிரதி கல்வி பணிப்பாளர் திரு AS நஜீப் அவர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடை கொடுக்கின்றோம். நன்றி. இன்று நிகழ்ச்சியிலே அடுத்த கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்து கொள்ளும் வரை இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.